அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி யாரும் இல்ல. உங்க சொந்தக்காரங்க சுத்தமா வரல. நல்லது நல்லது போங்க. நம்பர் போட்டதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. என்னடி குதிரை கணக்கிற சத்தம் கேக்குது? ஏண்டி ஜான் மாசத்துக்கு நீ குதிரை வச்சியா? சொல்லு, என்ன டென்ஷன் பண்ணாத. நான் ஆட்டோ தான் கமிட் பண்ணேன். நீ தானயா சமையல்கார முத்தப்புள்ள? இங்க வா. எப்பவோ ரெடிங்க. 11 மணிக்கு இலை போட்டுடலாம். கூட குறைய கூடாது. எதுவுமே குறையாதுங்க, பேசினபடிதான். அப்பளம் எத்தனையா? 500 அப்பளம் போட்டிருக்கேன். எதுக்கியா? 482 இலைக்கு தான் நம்பர் போட்டுருக்கேன். 482 பத்திரிக்கை தான் வச்சிருக்கேன். மீதி 18 அப்பளத்தை ஒண்ணு பண்ணுவோம். அது நமக்கு. ஏங்க இந்த அப்பளத்துக்கு கூட நம்பர் போட்டுறவா? நல்ல ஐடியா தான், போட்டுரு. என்னைய சிரிக்கிற? என்ன என்னங்க, அப்பளத்துக்கு நம்பர் போட்டா அப்பளம் ரெண்டா உடைஞ்சிரும். அப்போ ஒண்ணு பண்ணு. என்ன? உன் ஆளுங்கிட்ட சொல்லி அப்பளத்தை மெதுவா கீழே வச்சு அவங்களையும் மெதுவா குனிஞ்சு குனிஞ்சு போட சொல்லு. அப்படியே உடைஞ்சிட்டா ஒவ்வொரு துண்டம் ஒரு ஆளுக்கு வச்சா நமக்கு எவ்வளவோ அப்பளம் மிச்சமாகும். எப்படி ஐடியா? யாராவது பெரிய மனுஷன் 2 அப்பளம் கேட்டா? எல்லாம் ஒண்ணு மாதிரி இருப்பானயா. பெரிய மனுஷன்லாம் 2வது தரம் சீப்பா அப்பளம் கேட்க மாட்டாயா. அப்படியே எவனாவது கேட்டான்னு வச்சுக்க, காதுல கேட்காத மாதிரி செவட மாதிரி நடந்து போயிட்டாரு. நானும் இதுவரைக்கும் 2482 கல்யாணத்துக்கு சமையல் பண்ணிருக்கேன். ஆனா அப்பளத்துக்கு கணக்கு பாக்குற ஒரே ஒரு ஆளை நான் இப்பதான் பாக்கிறேன். ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பாருயா. ஆசி 500 அப்பளம் வேணும்னு எக்ஸ்ட்ரா கேட்டு பாரு. 50 பைசாங்கிறாயா? 50 பைசா. சுண்டு வர்ற அளவுக்கு ஒரு மோர் மிளகா 1 ரூபாய்ங்கிறான். சரியான விலைவாசி தெரியாத குளோக்கா இருக்கே. எடு கொண்டல வாடா, என் பொண்ணு ராகினி கல்யாணம் நல்லபடியா நடந்தா உனக்கு 1000 தண்டால் எடுக்கிறேன்னு சொல்றியா? நீ ரொம்ப திருந்திட்டடி. தண்டால் எடுத்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. 7 கோடில பைசா கீசெல்லாம் கேட்க மாட்டாரு. நான் இப்படி ஒரு கஞ்சனை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. போய் இலைய போடுறேங்க முதல்ல. ஏண்டி போடி போடி. நான் வந்து சமையல்காரனோட போணுமா? ஐயோ இதுக்குள்ள இத போய் தப்பா எடுத்துக்கிட்டேடி. உங்க பரம்பரையே எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கும் போல் இருக்க. அம்மாடி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சிலர் ரொம்ப டீசென்ட்டா இருப்பானுங்க. ஆனா நைஸா சமையல் ரூமுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுருவானுங்கம்மா. அதுக்குத்தான் நான் உன்னை சமையல்கார கூட போய் இருக்க சொன்னேன். அப்புறம் அந்த அருந்தவாள் இருக்குல்ல, அத நீ முதல்ல கவனிக்கணும். அது எல்லாத்தையும் எடுத்து கிள்ளிடும். வா தம்பி வா. என்ன அப்பா அம்மா வரல? நான் காலையிலே கிளம்பிட்டேங்க. டான்ஸ் ப்ரோகிராம்ல இருந்து அப்படியே வரேன். இவனும் உன் தம்பி தானா? ஆமா. அவன் சபரிமலைக்கு போறான். இவன் என்ன பண்றான்? டான்ஸ் ஆடுற மாமா. சார் தான் தொடர்பு குச்சியை மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கும். டோக்கனை கொடுத்துட்டியா அவங்கிட்ட? என்னது, என் குடும்பத்துக்கு டோக்கனா? உங்களே வச்சுக்கிறேன், வாடா. சே வா வா, எங்க டோக்கனை காட்டு. போ போய் வைங்க. போ நகரு. போ காட்டு காட்டு. போ போ கொட்டிக்கோ கொட்டிக்கோ. போ நவரு நவரு. ஓகே டபுள் ஓகே. போ போ போங்க. வணக்கம் வணக்கம். நெல்லு